ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மறி கிடாய் வித் அதோட 4 பெட்டை வளர்க்குறோம் ப்ரீடிங்காக. அதற்கான அடர் தீவனம் வந்து எப்படி வைக்கங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உளுந்தன் டஸ்ட்டு வித்து அதோட கோதுமை தவிடு. உளுந்தன் டஸ்ட்டு எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கைட்ட அள்ளுற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 கை அளவுக்கு உளுந்தன் டஸ்ட்டும் 2 கைப்பிடி அளவுக்கு கோதுமை தவிடு. இது 2 தான், வேறு எதுவுமே நம்ம கொடுக்கறது கிடையாது. இது 2யுமே நல்லா ஒரு கலவையாக மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் தண்ணீர் எதுவுமே சேர்க்குறது கிடையாது. ஏன்னா நம்ம செம்மறிகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணீர் சேர்த்தா அதை சரியாக சாப்பிட மாட்டேங்குங்கிறதுனால ட்ரையாகவே வச்சுருந்தோம். ட்ரையாக வைக்கும்போது நமக்கு 100% எல்லாத்தையுமே சாப்பிட்ருது. இதுபோல் நம்ம ஏற்கனவே வீடியோவில் போடுற மாதிரி ஒரு டயர் ஒன்று, அதுக்குள்ளே இந்த நம்ம வச்சுருக்கிற அந்த சட்டி வந்து கரெக்டாக அதில் ஃபிட் ஆகிரும். ஏன்னா இதுகளில் என்ன பண்ணுற பழக்கம் இருக்குன்னா காலை உள்ளே விடுற பழக்கம் இருக்குது. அதுபோக ஒன்றுக்கு ஒன்று தள்ளிக்கிட்டு இருக்கும். சட்டியை நம்ம தரையில் வச்சோம்னா கொட்டி விட்ருங்கிறதுனால இது போல் டயரில் வச்சு நம்ம கொடுக்கும்போது எல்லாமே அதை கம்ப்ளீட்டாக சாப்பிட்ருது. இதுதான் நம்ம செம்மறி ஆடு மற்றும் கிடாய்களுக்கு இதான் நம்ம தீனியாக கொடுத்துட்ருக்கோம். இது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பசுந்தீவனம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த செம்மறி ஆடுகளுக்கு முழுக்க நம்ம வந்து புல் இயற்கையாக தரையில் முளைக்கக்கூடிய புற்கள் மட்டும்தான். தேவைப்பட்டால் கோஎஃப்எஸ் 29 வந்து மழை டைங்களில் புல்லில் இருக்க முடியாத சூழ்நிலையில் கோஎஃப்எஸ் 29 கட்டுவோம். அதுபோக மற்ற நேரம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுகளுக்கு முழுக்க புல் போட்டு தான் நம்ம வளர்க்குறோம்.